ஏற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. வணக்கம் சார், வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? சார் வாய்ஸ் கேக்குது? சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க சார், கேக்குது. சிறப்பு சிறப்பு. வணக்கம் சார், வணக்கம். இன்னைக்கு எம்எம்ஜி கம்யூனிட்டி டெலிகிராம் மீட்டிங்கிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை எம்என்சி பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் இந்த உற்சாகமான மாலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள். இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எம்எம்ஜி கம்யூனிட்டி மூத்த லீடர் நமது ஆசான் சேலம் வாசனையா அவர்களே, நமது சிறப்புமிக்க பேச்சாளர் மணி ஐயா அவர்களே, மற்றும் பிவிசி மெட்டாவை பற்றிய தகவல்களையும் அதன் சிறப்பு அம்சங்களையும் புதிய நண்பர்களுக்கும் புரியும்படி திட்ட விளக்கத்தை கொடுக்கும் நமது எம்எம்ஜியின் மூத்த முன்னணி தலைவர் நங்கவள்ளி பகுதியைச் சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்களே, மற்றும் நமது எம்எம்ஜி குழுவில் அணியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த எஸ்கேஎஸ் என்று அழைக்கப்படும் சண்முகம் ஐயா அவர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த டெலிகிராம் மீட்டிங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்று புதிதாக வந்திருக்கும் புதிய நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய எம்எம்ஜி தலைமைக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கிரிப்டோ கரன்சியின் புரிதல் அனைத்து மக்களிடையே இருந்தாலும் அதை எங்கு வாங்குவது, எப்படி பயன்படுத்துவது, எங்கு விற்பது, அந்த கிரிப்டோ கரன்சியில் எது மிக சிறந்தது என்ற குழப்பம் மக்களிடையே இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்காகத்தான் வாரமும் புதன் மற்றும் சனிக்கிழமை தோறும் கிரிப்டோ மற்றும் பிவிசி மெட்டாவை பற்றிய பிஓபி எம்எம்ஜி கம்யூனிட்டி சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நமக்கெல்லாம் பிவிசி மெட்டாவை பற்றியும் பிவிசி மெட்டாவில் தொடர் வருமானம் வரும் வழியை பற்றியும் திட்ட விளக்கத்தை கொடுக்க உள்ளார் நமது எம்எம்ஜியின் மூத்த தலைவர் டி.கே. வடிவேலு ஐயா. அவரை அன்போடு அழைக்கிறேன், உங்கள் சார்பிலும் எனது சார்பிலும். வாருங்கள் சார். வணக்கம் வணக்கம். சார், என்னுடைய குரல் பதிவு சரியா இருக்கா? சிறப்பா இருக்குங்க சார். சிறப்பா இருக்கா? அருமையா இருக்குங்க. பேசலாம். ஓகே 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 நண்பர்களே, ஒரு அருமையான நாள், இனிமையான நாள். நாம் அனைவரும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பிவிசி மெட்டா
என்ற ஒரு அருமையான வணிகத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வணிகத்தின் மூலமாக நாம் தொடர் வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பெறுவது மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களையும் உறவுகளையும் சொந்தங்களையும் இதில் இணைத்து மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த பிஓபி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரசன்டேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பிவிசி மெட்டாவை பற்றிய விவரங்களை ஒவ்வொரு வாரமும் நாம் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாம் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். அந்த வகையில் இந்த புரோகிராமுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பிவிசி மெட்டாவில் இணைந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் நம்முடைய சிஸ்டம் கொடுக்கக்கூடிய புதிய அப்டேட்டையும் புதிய தகவலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்மோடு இணைந்து செயல்படக்கூடிய அத்துணை பார்ட்னர்களுக்கும் இந்த பிவிசி மெட்டாவை பற்றிய விவரங்களை தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த சிஸ்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய, இந்த சிஸ்டத்தில் இப்பொழுது பங்கெடுத்திருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களுக்கும் நம்முடைய குழு எம்எம்ஜி மாஸ்டர் மைண்ட் குழுவின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த மாலை நேரத்தில் இனிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் டி கே வடிவேல், சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்கு நங்கவல்லி. பார்ட்னர்ஸ், இந்த புரோகிராம் நம்மை அன்போடு வரவேற்கிறது. வெல்கம். இந்த புரோகிராம் பிவிசி மெட்டா கிரிப்டோ கரன்சி. இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் நம்முடைய சிஸ்டம் அறிமுகம் செய்து இந்த டோக்கனை நாம் வாங்கி இந்த டோக்கன் மூலமாக வருமானத்தை பெறக்கூடிய வகையில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த எம்எம்ஜி கம்யூனிட்டி மாஸ்டர் மைண்ட் குழு ஒரு அருமையான பிசினஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற நிலையில நாம் இன்னைக்கு கொடுக்க இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை நாம் அழகா ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அந்த வகையில நம்முடைய சிஸ்டத்தினுடைய வெப்சைட் www.pvcmeta.io. இது சீடு ஃபண்டிங்கான வெப்தளம். இந்த பிசினஸ் நமக்கு ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுத்துருக்குதுங்க. அந்த வகையில நாம் கிரிப்டோ அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது, கிரிப்டோ கரன்சி இன்று நேற்றல்ல 20 ஆண்டுகளாக கிரிப்டோ கரன்சியை நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறோம், பார்த்து வருகிறோம். ஆனால் நாம் சொந்தமாக்கணுமா அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயம் இல்லை. சொந்தமாக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. உலகத்தின் முதல் கிரிப்டோ கரன்சி என்று சொல்லப்படுவது எதுன்னா பிட்காயின். 2008-9 அறிமுகமான பிட்காயின் தான் அந்த முதல் காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய காயின், மதர் காயின் அப்படின்னு சொல்லுவோம். அதனை தொடர்ந்து எத்திரியம், ட்ரான், சொலோனா, இந்த மாதிரி நிறைய காயின்கள் இன்னைக்கு நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நம்முடைய பிவிசி மெட்டா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம். இந்த காயினை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நண்பர்களே, இதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, பண்டைய கால நடைமுறைகள் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே தானியத்தை கொடுத்து, பழங்களை கொடுத்து கொடுக்கல் வாங்கலை நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அதை சந்தைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த வேல்யூ மணி, ரூபா, பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு மனிதன் மாறிக்கொண்டே வருகிறான். மாறுபட்ட சிந்தனை, மாறுபட்ட வளர்ச்சி, மாறுபட்ட முன்னேற்றம், சேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் நாம் படிக்கிறோம். அந்த வகையில மனிதன் நடந்து செல்லும் போது அவனுடைய சிந்தனை, செயலாக்கம், ஆற்றல் இதெல்லாம் பயன்படுத்தி வாகனத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்றான். வாகனம் அப்படின்னு சொல்லும் போது சைக்கிள், மோட்டார் சைக்கிள், கார், அதற்கு தேவையான எரிபொருள் பெட்ரோல், டீசல், அதே போல கேஸ், இதை பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய காலகட்டம் மாறி இன்றைக்கு சோலாரில் இயங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி மனிதன் தான் உருவாக்கி இருக்கிறான். ஆகவே மனிதன் சேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் தன்னை மீண்டும் 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 தயார்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறான் என்பது உண்மை. ஆகவே நண்பர்களே, நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய தேவை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு தேவைப்படுவது முதலாவது உணவு. இந்த உணவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லலாம். 1980க்கு முன்னாடி உணவு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. உணவு தானியம் அப்படிங்கிறது பெரிய சவாலா இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்தியாவிலே முக்கிய புரட்சிகள், அதாவது மேஜர் ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரட்சி 1980 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, விவசாயம் சார்ந்த அத்தனை பொருட்களும் அத்தனை தேவைகளும்
நாமே உற்பத்தி செய்து நாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு புரட்சி நடந்திருக்கிறது, விவசாய புரட்சி. அதனைத் தொடர்ந்து பெட்ரோலியம் சார்ந்த புரட்சி, வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் வாகனங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நாம் நம்மை தயார் பண்ணி நாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. 1990க்கு பிறகுதான் இந்த பெட்ரோலியம் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்ப்பது என்ன அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப புரட்சி, ஐடி ரெவல்யூஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமா நாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நியர்பை 90% மக்கள் டெக்னாலஜிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அறிக்கை சொல்லுது. அந்த வகையில நாமும் கூட 2000க்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. நம்முடைய வாரிசுகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பம் வாயிலாக என்னென்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்கா பணத்தை வைத்து நாம் பொருட்களை வாங்குகிறோம், பணத்தை வைத்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஹையஸ்ட் இன்னைக்கு ஒரு சர்வீஸ் கிடைச்சிருக்குது, அதுதான் யூபிஐ. யூபிஐன்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் பணப்பரிமாற்றம், குறிப்பா கூகுள் பே, போன்பே, பேடிஎம், அமேசான், பிளிப்கார்ட் இதெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய சேவையை பூர்த்தி பண்ணிக்கிறோம். இன்னைக்கு சாதாரண மளிகை கடையில சாதாரண பெட்டி கடையில இருந்து இன்னைக்கு ஒரு சாதாரண பூ விற்கக்கூடிய கடையில இருந்து இன்னைக்கு நம்முடைய மணியை குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோட் மூலமா நாம பரிவர்த்தனை செய்யறோம். எப்படி? இதுதான் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இந்த தொழில்நுட்பம் இதோட இருக்குதான்னு கேட்டீங்களா? இன்னும் 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 வேகமா போயிட்டு இருக்குதுங்க. எப்ப நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி வேகமான தொழில்நுட்பத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமா தான் நாம் பணம் சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு அந்த டெக்னாலஜி கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நண்பர்களே, ஒரு யானை முன்ன நிறுத்தி ஒரு 6 நண்பர்களை கருப்பு துணியால் கண்ணை கட்டி இது என்ன அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்க சொல்லும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை பரிமாற்றம் பண்றாங்க. யானை தொட்டி பார்க்கும்போது அந்த தந்தத்தை தொட்டு பார்த்துட்டு ஒருத்தர் பெரிய வால் அப்படிங்கிறாரு, அதனுடைய துதிக்கையை தொட்டு பார்த்துட்டு ஒருத்தர் பெரிய பாம்பு, மலைப்பாம்பு, ஸ்னேக் அப்படிங்கிறாரு. அதே போல ஒருத்தர் முன்பக்க காலை தொட்டு பார்த்துட்டு பெரிய மரம், ட்ரீங்கிறாரு. ஒருத்தனுடைய யானையினுடைய மேற்பகுதியில் உட்காந்துட்டு காதை தொட்டு பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்பேனுங்கிறாரு. அதே போல ஒரு பெண்மணி யானையினுடைய வயிற்று பகுதியை தொட்டு பார்த்துட்டு பெரிய வால், சுவர் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபைனலா ஒருத்தர் வாழை தொட்டு பார்த்துட்டு பெரிய கயிறு, ரோப்பு, வட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதை போலத்தான் மக்கள் மனதில் கிரிப்டோ கரன்சின்னா ஆளாளுக்கு ஒரு மாதிரி வந்து கருத்தை பரிமாற்றம் செய்யறாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய நிலையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா வெகு குறைவு. ஆகவே இது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்ல. கிரிப்டோ என்பது மிகப்பெரிய தொழில்நுட்பம், மிகப்பெரிய டெக்னாலஜி. இன்றைக்கு 200 நாடுகளுக்கு மேல பயன்படுத்தக்கூடிய ஒரு மெய் நிகர் நாணயமா கிரிப்டோ கரன்சி இருந்து வருகிறது என்பது பெருமையான ஒரு விஷயம். அந்த கிரிப்டோ கரன்சி மூலமா தான் நாம் வருமானத்தை பெரிய அளவில் சம்பாதிக்க போகிறோம். ஆம் நண்பர்களே, இந்த கிரிப்டோ கரன்சி எந்த வகையில் பயன்படுகிறது? கிரிப்டோ கரன்சி எங்கு வாங்குவது, எங்கு விற்பது, எப்படி சிறந்த எக்ஸ்சேஞ்சை தேர்வு செய்வது, எந்த ஒரு காயினை பற்றியும் எப்படி தெரிந்து கொள்வது, அதே போல மைனிங், ஹோல்டிங், ட்ரேடிங், ஹால்விங் என்றால் என்ன, கிரிப்டோ கரன்சி சந்தையில் நுழைய இது சரியான நேரமா? நண்பர்களே, இந்த 6 கேள்விகளுக்கும் நீங்க விடை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் தான் கிரிப்டோ கரன்சியில் மிகப்பெரிய விற்பனர். நீங்க தான் கிரிப்டோ கரன்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்க்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு பிசினஸ் மேன் என்பது உண்மை. ஆகவே நாம் வரிசையா பார்ப்போம். இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா டீசென்ட்ரலைஸ்டு நெக்ஸ்ட் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன சார் இது புதுசா இருக்குது அப்படின்னா, நாம் தரைப்பரப்ப நாம வந்து விற்பனை செய்யறோம், அதில் வீடு கட்டுறோம், அதுல வந்து அபார்ட்மெண்ட் கட்டுறோம், பெரிய பெரிய மால் கட்டுறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்பேஸை இன்னைக்கு நாம் விலைக்கு வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்குது. ஒரு நிறுவனம் விற்பனை செய்யறாங்க, வெர்ச்சுவல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெர்ச்சுவல் லேண்டை நாம் பையிங் பண்ணலாம், வாங்கலாம், அதுல மிகப்பெரிய ஒரு வேலையை செய்யலாம். அதுதான் மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பம். இந்த மெட்டாவர்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமா இன்னைக்கு நமக்கு அந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் என்ன செய்யறாங்கன்னா பெரிய பெரிய மால் கட்டுறாங்க, அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டுறாங்க, அதே சமயத்துல உணவு கூடங்கள் கட்டுறாங்க,
தங்கும் விடுதிகள் கட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கானா? நடந்துட்டு இருக்குது. இதை யார் கட்டுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய நிறுவனம். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய அந்த நிறுவனங்கள் ஃபேஸ்புக்கு மற்றும் பெரிய பெரிய நிறுவனங்கள் இதை வாங்கி கட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்கூடாக பார்க்க முடியுது. இன்னைக்கு பல லட்சம் கோடி இதற்காக முதலீடு செய்யறாங்க. சரி, இதுல என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வெர்ச்சுவல் இந்த மெட்டாவர்ஸ் சொல்லக்கூடிய இந்த புதிய மெய்நிகர் உலகத்துல ஒரு அவதார உருவாக்கி அந்த அவதார அந்த மெய்நிகர் உலகத்துல நாம் உலாவ விடலாம். நீங்க உலா விடலாம். அப்படி உலா விடும்போது அதற்கு தேவையான பொருட்களை அந்த அவதார் வாங்கும்போது அந்த அவதாருக்கு தேவைப்படுவது கிரிப்டோ கரன்சி. அப்படி அந்த அவதார் ஒவ்வொரு பொருளா பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கும்போது அங்கே கிரிப்டோ கரன்சி பயன்படுத்தும் போது நம்முடைய கணக்கில் அந்த கிரிப்டோ கரன்சி வருமானமாக வரும். இப்படி ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்கிறது. இதற்கு தேவையான மணி, இதற்கு தேவையான பணம் எங்க இருக்குது அப்படின்னா நம்முடைய சிஸ்டம் மெட்டாவர்ஸ் சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்திற்காக ஒரு களம் அமைத்து அதில் ஒரு சிறிய தொகையை ஒரு ஃபண்டை கொண்டு போய் அங்க வச்சிட்டு இருக்கிறாங்க. இது நம் அனைவருக்கும் தெரியும். ஆகவே வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தில் நாமும் பங்கெடுத்துக் கொள்ள போகிறோம். நாமும் அதில் வருமானம் சம்பாதிக்க போறோம். மூன்றாவது ஒரு வருமானமா நம்முடைய சிஸ்டம் அதுல கொடுக்க போகுதுங்கிறது பெருமையான விஷயம். இதை மெட்டாவர்ஸனுடைய சிறப்புங்க. அடுத்த நண்பர்களே, கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை எப்படி அழைக்கலாம், எந்த பெயரில் அழைக்கலாம் அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி, வெர்ச்சுவல் கரன்சி, ஆன்லைன் கரன்சி, மெய் நிகர் நாணயம், இந்த 4 பெயர்களில் நாம் கிரிப்டோ கரன்சி அழைக்கலாம். இவற்றில் எது சிறந்தது, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது காயின், டோக்கன், காயின் லாக்கிங், ஸ்டேக்கிங், இந்த 4 முறைகள் இருக்கு. நாம் காயின் வாங்குறோம், அந்த காயினை ஸ்டேக்கிங் கொடுக்கிறோம். ஸ்டேக்கிங்குடைய சிறப்பு என்ன அப்படின்னா 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை வருமானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புக்கு பெயர் தான் ஸ்டேக்கிங். வாரத்தில் 7 நாளும், மாதத்தில் 30 நாளும், வருஷத்துல 365 நாளும் நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை தான் நம்முடைய சிஸ்டம் பிவிசி மெட்டா ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான விஷயத்தை உருவாக்கி நமக்கு தினந்தோறும் டே பை டே வருமானம் தந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்கூடாக பார்க்கிறோம். அதில் பலனில் நாம் வருகிறோம். நண்பர்களே, நாம் செய்யக்கூடிய அந்த கிரிப்டோ கரன்சி, நாம் வாங்கக்கூடிய அசட்டா சேர்த்து வைக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியுடைய பெயர் என்ன அப்படின்னு பாக்குற போது பேல்வைன் கரன்சி, பிவிசி மெட்டா, இதுதான் அந்த லோகோ. எல்லாருமே செல்போனை குறுக்கால வச்சியாங்க உங்க டிஸ்பிளேவை, நீங்க அப்பதான் ஸ்கோப்ல நீங்க பார்க்க முடியும். ஓகே, அந்த கிரிப்டோ கரன்சி நமக்கு எந்த வகையில் பாதுகாப்பு, எப்படி பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அதுதான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளதான் நம்முடைய கிரிப்டோ கரன்சி பாதுகாப்பா, சேஃபா, செக்யூரா இருக்கு அப்படிங்கிறது உண்மை. சரி, நம்முடைய கிரிப்டோ கரன்சி என்னைக்கு உதயமானது, நம்முடைய கிரிப்டோ கரன்சியினுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு பாக்குற போது 28/7/2022 4:30 மணிக்கு தான் நம்முடைய கிரிப்டோ கரன்சி உதயமானது. அப்பதான் நம்முடைய கிரிப்டோ கரன்சியினுடைய ஜனனம் நடந்துச்சு, பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, இந்த கிரிப்டோ கரன்சி தி ஸ்மார்ட் டோக்கன் பவர்ட் பை பீப்புள் ஃபார் தி பீப்புள், மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்டு சிறப்புமிக்க ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கிரிப்டோ தான் பிவிசி மெட்டா. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பை பண்ணலாம், ஹோல்டிங் பண்ணலாம், ஸ்டேக்கிங் பண்ணலாம், ஃபார்மிங் பண்ணிக்கலாம். நம்முடைய பிரைட் ஃபியூச்சருக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. நண்பர்களே, இந்த கிரிப்டோ கரன்சியை நாம் எப்படி எங்கு வைப்பது? பேங்க்ல கணக்கு தொடங்குறோம், அந்த கணக்கின் மூலமாக நமக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிடைக்குது, அதே போல நமக்கு ஒரு ஐஎஃப்எஸ் கோடு கிடைக்குது, பாஸ்புக் கிடைக்குது, செக் புக் கிடைக்குது, ஏடிஎம் கார்டு கிடைக்குது. தேவைப்பட்டால் பணத்தை போய் எவ்வளவு இருக்கு என்ன விவரம்ங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி எங்கு வைப்பது, எப்படி பார்ப்பது, எப்படி அதில் இருக்கக்கூடிய விவரங்களை தெரிந்து கொள்வது அப்படின்னா அதற்கு தான் பிரத்யேகமா நம்முடைய பிளே ஸ்டோர்ல ஒரு சில வாலெட்கள் இருக்குங்க. இந்த வாலெட்டை நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். எப்படி? பிளே ஸ்டோருக்குள்ள போய் ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க், பிட்கிட் மற்றும் இன்னும் சில வாலெட் இருக்குது. அந்த வாலெட்டை நாம பதிவிறக்கம் செய்து கொண்டு அந்த வாலெட் மூலமா நமக்கு தேவையான டோக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாலெட்டுக்கு செல் நம்பரோ மெயில் ஐடியோ கேவிசியே நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இது டீசென்ட்ரலைஸ்டு ஆப், பிளாக் செயின் தொழில்நுட்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப்புக்கு தேவைப்படக்கூடிய அந்த அடிப்படை என்ன அப்படின்னா 12
மாறுபட்ட வார்த்தைகள். இதுதான் இந்த வாலெட்டினுடைய அடிப்படை. இந்த 12 வார்த்தைகள் நான் எழுதி வச்சுக்கிட்டு இந்த 12 வார்த்தையை நாம் சேஃபா செக்யூரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வச்சிருக்கக்கூடிய டிவைஸ் அல்லது நம்ம சிஸ்டம் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டாலும் கூட அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த 12 வார்த்தைகளும் பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணுங்க. அடுத்து இந்த டெக்னாலஜி என்பது நமக்கு எந்த வகையில் பாதுகாப்பை தருகிறது அப்படின்னா அதான் பிளாக் செயின் டெக்னாலஜி, பிளாக் செயின் தொழில்நுட்பம். இது எப்படி உருவாகுது, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இன்னைக்கு உருவானதா அப்படின்னா கிடையாது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. குறிப்பா 2008 2009 உருவாக்கப்பட்டது. பிடிசி பிட்காயினுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு பாதுகாப்பு தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி உருவாகுது அப்படின்னா நான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுட்பத்தை உருவாக்குகிறார்கள். நான்ஸ் அப்படின்னா 32 கேரக்டர்ஸ், மாறுபட்ட வார்த்தைகளால் ஒரு வடிவம் கொடுத்து அதற்குள்ள ஹேஷிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 256 மாறுபட்ட வார்த்தைகளை கேரக்டர்ஸ் உருவாக்குறாங்க. உருவாக்கி அது ஒரு பிளாக்கா நம்முடைய அந்த செயல்திறன் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கும் மேற்பட்ட பிளாக் அப்படியே வரிசைப்படுத்தி அதில் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாகிறது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு உள்ளதான் நம்முடைய கிரிப்டோ மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான பிட்காயின் உள்பட, எத்திரியம் உள்பட, ட்ரான் உள்பட, சொலனா உள்பட இன்னும் நிறைய காயின்கள் இந்த டெக்னாலஜிக்குள்ளதான் இருக்கு. இந்த டெக்னாலஜி 100% பாதுகாப்பானது. இந்த டெக்னாலஜிக்குள்ள ஒருவர் உள்ளே செல்ல முடியுமா? முடியவே முடியாது. 500 கோடி முறை முயற்சி செய்தால் கூட இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்திற்குள் ஒருவர் செல்ல முடியாது என்பது உண்மை. ஆகவே இதனாலதான் 200 நாடுகளுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பமானது இன்னைக்கு ஒன்றும் சேஃபா செக்யூரா இருக்குங்க. இந்த தொழில்நுட்பத்துக்குள்ளதான் நம்முடைய பிவிசி மெட்டாவும் இருக்கு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இதில் நாம் செய்யக்கூடிய பரிவர்த்தனைகள், அதாவது நாம் செய்யக்கூடிய வரவு செலவு கணக்குகள் அனைத்துமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், அதாவது உங்களுக்கும் எனக்குமான ஒரு உடன்பாடு. வரவு செலவு கணக்கு நீங்கள் எனக்கு அனுப்பலாம், நான் உங்களுக்கு அனுப்பலாம். இந்த அனுப்பும் முறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வேர்டு என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் இந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், ஐஎஃப்எஸ் கோட் இருக்கும், இங்க எதுவுமே கிடையாது. மாறுபட்ட 42 எண்கள் கொண்ட ஒரு அட்ரஸ் தான் நாம் பரிமாற்றம் செய்து கொள்வதற்கான வே. அந்த வே உங்ககிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட நான் அனுப்புற என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி வித்தின் செகண்ட்ல சரிபார்க்கப்பட்டு என்னுடைய ஃபண்டு உங்களுக்கு போயிடும். நீங்க அனுப்ப நினைத்தால் அங்கிருந்து ஃபண்டு இங்க வந்துடும். இந்த முறைகள் அனைத்துமே ஒரு லெஜர்ல ஹிட் ஆகும், பதிவாகும். இந்த லெஜர் எத்தனை ஆண்டுகள் கழிச்சு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது. மாற்றம் செய்ய இயலவே இயலாது. இதுதான் பிளாக் செயின் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்துக்குள்ளதான் நாம் செய்யும் பரிவர்த்தனைகள் அத்தனையும் உள்ளடக்கி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க இந்த போஸ்ட்ல பார்த்திருக்கக்கூடிய இந்த QR கோட், குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு கீழே இருக்கு பாருங்க ஒரு அட்ரஸ். இந்த அட்ரஸ் மூலமாகத்தான் நாம் செய்யும் அத்தனை பரிவர்த்தனைகளும் நாம் செய்து கொள்ள முடியும். எப்படின்னாக்கா இதை காப்பி பண்ணிக்கலாம், அதே போல நம்முடைய வேல்யூ செட் பண்ணிக்கலாம், நாம் வேறு ஒரு நபருக்கு இதை அனுப்பலாம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. சரி, இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துறோம். அதே போல இந்த கிரிப்டோ டெக்னாலஜிக்குள்ள நம்ம வந்துட்டோம். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நண்பர்களே, நாம் ஒரு வங்கியில கணக்கு தொடங்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா அந்த வங்கி சார்ந்த விவரங்களை, வங்கி கேட்கக்கூடிய விவரங்களை நாம் தரணும். என்னென்ன தரணும்? ஆதார் தரணும், பேன் கார்டு தரணும், அதே போல நம்முடைய போட்டோ கொடுக்கணும். நம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் கொடுத்து தான் நம்முடைய கணக்கை ஓபன் பண்ணும். அதை நாம் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு சிறிய தொகையை நம்ம கொடுக்கணும். இது கொடுத்த உடனே நம்முடைய வங்கியிலிருந்து நமக்கு தேவையான ஆவணங்களை கொடுத்துருவாங்க. ஸோ அதே போல நம்முடைய சிஸ்டத்துக்குள்ள நாம் இணைய வரும்போது, இந்த கிரிப்டோ டெக்னாலஜிக்குள்ள உள்ளே நீங்க வரும்போது ஒரு கணக்கை தொடங்க வேண்டும். அந்த கணக்குக்கு பேர் தான் சீடு ஃபண்டு, சீடு பார்ட்னர், விதை நிதி பங்காளரா நிச்சயமா நீங்க வர முடியும். இந்த மெத்தட்ல தான் வர முடியும். சரி, விதை நிதி பங்காளரா வரணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நண்பர்களே, நாம் இந்த சிஸ்டத்துக்குள்ள வருவதற்கு பிவிசி மெட்டாவை முதலில் பர்ச்சேஸ் பண்ணணும், வாங்கணும். வாங்கி வச்சிருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை மெயின் வாலெட்ல வச்சுக்கலாம். நம்முடைய சிஸ்டம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த வேல்யூ என்கிட்ட முதலீடா செய்யுங்க, ஸ்டாக்கிங் பண்ணுங்க.
நீங்க எவ்வளவு ஸ்டாக்கிங் பண்றீங்களே அதே அளவுள்ள பிவிசி மெட்டாவை நான் ரிவார்டாக தருகிறேன், வெகுமதியா தரேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய சிஸ்டம் சொல்றாங்க. அந்த வகையில குறைந்தபட்சம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா 1000 பிவிசி நீங்க ஸ்டாக்கிங் கொடுக்கலாம், நம்முடைய சிஸ்டத்துல இருப்பு வைக்கலாம். நம்முடைய சிஸ்டம் 1000 பிவிசி மெட்டா நமக்கு ரிவார்டா தரும், வெகுமதியா தரும். அதிகபட்சம் எவ்வளவு வச்சுக்கலாம்? 25,000 வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இப்ப 25,000 வரலும் வச்சுக்கலாங்க. நான் ஒரு கணக்காக உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்றேன். 1000 பிவிசி மெட்டா நாம ஸ்டாக்கிங் பண்றோம், சரி எப்ப கிடைக்கும்? இது ஒரு கேள்வி. சிஸ்டம் 1000 கொடுக்குது, 2000 கொடுக்குதுன்னு சொல்றீங்க, ரைட்டு. இது எப்ப கிடைக்கும்? நண்பர்களே, இன்னைக்கு 1000 பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பண்ணி அடுத்த நாள் காலையில 6 to 9 மணிக்குள்ள 120% நம்முடைய சிஸ்டம் அதே பிவிசி மெட்டாவை ரிலீஸ் பண்ணுதுங்க. 120%. அப்ப 1000 பண்ணிருக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 பிவிசி மெட்டா உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும், 2 பிவிசி மெட்டா. ஆகவே 1000 நாளில் 2000 பிவிசி மெட்டா உங்களுடைய கணக்கில் வரவாக வைக்கப்படும். சரி, இதை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னா 100 பிவிசி மெட்டா வந்தா நீங்கள் வித்ட்ரால் செஞ்சுக்கலாம். 1000 பிவிசி மெட்டா வந்தா மீண்டும் நீங்க ரீஃபார்மிங் பண்ணிக்கலாம், மறு முதலீடு பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக். அந்த வகையில 10,000 நம்ம செய்யலாம், 50,000 பண்ணலாம், 1,00,000 வரலும் நாம் பண்ணலாம். மல்டிபிள் வாலெட்டை ஆக்டிவேட் பண்ணி நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி பண்ணும்போது 10,000 நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 பிவிசி உங்களுக்கு கிடைக்கும். 1000 நாள்ல 2000 பிவிசி மெட்டா நம்முடைய கணக்கில் வரவாக நம்ம சிஸ்டம் வச்சிடும். அதே போல மூன்றாவது 50,000 பிவிசி மெட்டா நம்ம ஸ்டாக்கிங் பண்ணோம்னா 2 10 100 பிவிசி நமக்கு கிடைக்கும். 1000 நாள்ல 1,00,000 பிவிசி மெட்டா நமக்கு கிடைத்து விடும். நான்காவதாக 1,00,000 பிவிசி மெட்டா நம்ம ஸ்டாக்கிங் பண்றோம் அப்படின்னாக்கா 12 20 200 பிவிசி மெட்டா நமக்கு தினந்தோறும் ரிவார்டாக நம்முடைய சிஸ்டம் கொடுக்கும். 1000 நாள்ல 2,00,000 பிவிசி மெட்டா நமக்கு ரிவார்டாக கொடுத்து விடும். இதுதான் அடிப்படை சீடு பண்டிகையினுடைய அடிப்படை சாரம் இதாங்க. அடுத்த நண்பர்களே, நாம் ஒரு நல்ல விஷயத்த பார்க்கிறோம், கேட்கிறோம், பயன்படுத்துறோம், அதனால பயன் அடைகிறோம். அப்படி பண்ணும்போது நாம் நிறைய நண்பர்கள் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வருமானம் பற்றாக்குறையில, வருமானம் போதாதுன்னு சொல்லக்கூடிய நிலையில நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இன்னொரு வருமானம் வந்தா பரவாயில்ல, நாம் அதில் ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபர்களை பட்டியல் எடுத்து 1 2 3 அப்படிங்கிற நிலையில நாம் இந்த வாய்ப்பை கொடுக்கலாம். அப்படி வாய்ப்பை கொடுக்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நமக்கு அதில் டீம் ரெஃபரல் ரிவார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிமுக வருமானமும் நமக்கு கிடைக்குது. இது எத்தனை லெவல்ல கிடைக்குதுன்னா 20 லெவல்ல நம்ம சிஸ்டம் நமக்கு கொடுக்குதுங்க. 20 லெவல். இந்த 20 லெவல் வருமானம் என்பது பிவிசி மெட்டாவாவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பண்ணா என்ன கிடைக்குதா அதுவே இன்னொரு பார்ட்னர் பண்ண வச்சாலும் கிடைக்கும். அதுபோல நாம் ஒரு 3 லெவல்ல என்ன பண்ணா கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். முதலாவது லெவல்ல நீங்க உள்ள வர்றீங்க, உங்களுடைய நண்பர்கள் சொந்தங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. முதல் கட்டமா ஒரு 6 நண்பர்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்க, 6 பார்ட்னர்களுக்கு. அப்ப ஒவ்வொருவரும் 1000 கிடையாது 5000 நம்ம பண்ண வைக்கிறோம். அப்ப 6 பேர் நம்ம 5000 பண்ண வைக்கும் போது 6 5 30,000 பிவிசி மெட்டா ஸ்டாக்கிங் நடக்கும் நம்முடைய டீம்ல. அப்ப 120% அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 30,000க்கு 60 பிவிசி மெட்டா கிடைக்கும். யாருக்கு? இந்த 6 நண்பர்களுக்கும் கிடைச்சிடும். சிஸ்டம் என்ன பண்றாங்க, இந்த 6 நண்பர்களை உருவாக்கி அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர் யார் அப்படின்னு பாக்குறாங்க. அவருக்கு அந்த 60 பிவிசி மெட்டாவில இருந்து 20% டீம் ரெஃபரல் ரிவார்டாக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அல்லது உங்களுக்கு யாரு செஞ்சாலும் சரி அவருக்கு 12 பிவிசி மெட்டா தினந்தோறும் டே பை டே அவருடைய கணக்கில் வரவாக வைத்துக்கொண்டே இருக்கும். ஏன்னா அவர் மூலமா தானே இந்த டீம் நடந்திருக்குது. இந்த 12 பிவிசி மெட்டாவும் உங்களுடைய கணக்கில் நீங்க பாத்துக்கலாம். இரண்டாவது, நம்முடைய டீம் பெருசு பண்றோம், நாலேஜ் கொடுக்குறோம், இது போன்ற ப்ரோக்ராம் அட்டன் பண்ண வைக்கிறோம். அப்ப 6 நண்பர்களுக்கும் 6 36 பார்ட்னர்களை உருவாக்கணும். 36 பேர்த்தையும் 5000 பிவிசி மெட்டா வீதம் நாம் ஸ்டாக்கிங் பண்ண வைக்கிறோம். அப்ப எவ்வளவு ஆச்சுனாக்கா 1,80,000 பிவிசி மெட்டா ஸ்டாக்கிங் நடக்குதுங்க. அதாவது நம்முடைய சிஸ்டத்துல வரவாக வைக்கிறோம் முதலீடா. அப்ப நம்ம சிஸ்டம் 320 பிவிசி மெட்டா அந்த 36 பேத்துக்கும் டெய்லி ரிவார்டா கொடுக்கும். 120% அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நண்பர்களே 19% நமக்கு ரெஃபரல் ரிவார்டா கொடுக்கும். அதனுடைய அளவு எவ்வளவுனா 68.4 பிவிசி. இது தினந்தோறும் கிடைச்சிட்டே இருக்கும். இது செகண்ட் லெவல். தேர்ட் லெவல்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நண்பர்களே 200 பார்ட்னர்கள் வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கணக்காக தான் நம்ம இப்ப சொல்றோம். இதை விட அதிகமாகவும் நண்பர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது பெருமையான விஷயம். ஆகவே 200 பார்ட்னர்களும் 5000
பிவிசி மெட்டா வீதம் ஸ்டாக்கிங் கொடுக்கிற போது எவ்வளவு அப்படின்னா 10 லட்சம் பிவிசி மெட்டா அந்த 3வது லெவல்ல ஸ்டாக்கிங் நடக்கும். அப்ப சிஸ்டம் என்ன பண்றாங்க, அந்த 200 பார்ட்னர்களுக்கும் 2000 பிவிசி மெட்டா கொடுப்பாங்க. அதாவது ரிவார்டா கொடுப்பாங்க, டெய்லி ரிவார்டா கொடுத்துருவாங்க. அந்த 2000 பிவிசி மெட்டாவிலிருந்து நமக்கு 18% டெய்லி டீம் ரெஃபரல் ரிவார்டா கொடுப்பாங்க. அதனுடைய வேல்யூ எவ்வளவுன்னா 360 பிவிசி. நண்பர்களே பாருங்க, இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம சாதாரணமா வந்தோம், இதை பத்தி தெரிஞ்சிட்டோம், நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவுகளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தோம். அந்த வாய்ப்பின் மூலமா ஒரு 3 லெவல்ல 440.4 பிவிசி மெட்டா நமக்கு தினசரி வருமானமா கிடைக்குது. இந்த வருமானம் என்பது பிவிசி மெட்டாவா நமக்கு கிடைக்கும். இது மிகப்பெரிய வாய்ப்பு. இதை நாம் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட முடியும். அடுத்த நண்பர்களே, டோக்கன் ஃபார்மிங். இதுதான் நாம் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதுல என்ன சிஸ்டம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க பிவிசி மெட்டா வாங்கி நீங்க ஸ்டாக்கிங் கொடுக்குறீங்க சீடு பண்ணல. இதுல அமெரிக்க டாலரை USDT அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாலரை நீங்கள் நேரடியாக முதலீடாக வைக்கலாம், அதில் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில நாம் இதுல பண்ணா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த டோக்கன் ஃபார்மிங்ல தான் ஒவ்வொரு நாளும் லட்சங்கள் கோடிகளை நாம் சம்பாதிக்க போகிறோம். உண்மையும் கூட தான். இதுல 2 வகையான சிறப்பு இருக்கு சார். என்ன அப்படின்னா, நாம் மட்டுமே செயல்பட்டு நான் மட்டுமே பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி செயல்பட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஆக்டிவ் இன்கம். இந்த ஆக்டிவ் இன்கம் நம்ம எப்படி சொல்றோம்னா, இப்ப நம்ம ஒரு நபர்கிட்ட வேலைக்கு போறோம், வேலைக்கு போனா தான் நமக்கு காசு வரும். வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னாக்கா அன்னைக்கு விடுமுறை, அன்னைக்கு வருமானம் கிடையாது. அந்த மாதிரி நாம் செயல்படும் போது கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு பேரு தான் ஆக்டிவ் இன்கம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்கம் என்னன்னா பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்னா என்ன, நாம் செயல்படுறோம், நமக்கு கீழே ஒரு டீம் செயல்படுது. டீம் 6, 36, 200 நாம் குறிப்பிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீம் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவதுதான் பேசிவ் இன்கம். இந்த வருமானம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் இதில் பெரிய வருமானத்தை பெற முடியும். இதுதான் பேசிவ் இன்கம். சரி, இந்த வகையில பார்க்கும்போது டோக்கன் ஃபார்மிங்ல என்ன சிறப்பு அப்படின்னா, 100 USDT 100 அமெரிக்க டாலரை நாம் இதில் முதலீடாக செய்யலாம். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க $100 முதலீடு செய்தால் சிஸ்டம் $100 நமக்கு ரிவார்டா கொடுப்பாங்க. எப்படி மெட்டாவில் 1000 பண்ணா 1000 ரிவார்டா கொடுக்குறாங்களே, அதே போலவே இங்கு 100 நீங்க செஞ்சீங்க அப்படின்னா 100 USDT ரிவார்டா கிடைக்கும். சரி, இது எப்ப கிடைக்கும், இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு காலையில இருந்து உங்களுடைய கணக்கில் 0.20 அப்படிங்கிற அளவுல 20 சென்ட் வரவாக வைக்கப்படும். இது 1000 நாள்ல உங்களுக்கு 200ஆக நம்முடைய சிஸ்டம் கொடுத்துரும். 1000 நாள் 1000 டேஸ் எத்தனை மாதங்கள் அப்படின்னா 33 மாதங்கள். எத்தனை வருஷம், 2.25 வருஷம். இது ஒன்றும் பெரிய காலம்லாம் கிடையாது சார். சரி, அடுத்து 500 USDT பண்ணீங்க அப்படின்னு சொன்னா தினமும் $1 உங்களுக்கு கிடைக்கும். 1000 நாள்ல $1000 உங்களுக்கு கிடைத்து விடும். நீங்க பண்றது 500 தான், சிஸ்டம் 500, மொத்தம் 1000. அடுத்த நண்பர்களே, நீங்க 1000 USDT பண்ணலாம். அதுல நீங்க முதலீடு செய்யும் போது சிஸ்டம் நமக்கு 1000 ரிவார்டாக கொடுக்கும். அப்ப தினசரி $2 நமக்கு வரவாக வைக்கும். 1000 நாள்ல $2000 நம்முடைய கணக்கில் வரவாக வைத்துவிடும். இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா $25,000 வரலும் நாம் இதுல டோக்கன் ஃபார்மிங்கா பண்ணிக்கலாம். இதற்கான வாய்ப்பு நம்முடைய சிஸ்டம் கொடுத்துருக்கு சார். இது ஒரு அருமையான வாய்ப்பு, நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி நண்பர்களே, இதுல நம்ம பண்றோம், இதுலயும் நம்ம அறிமுகம் செய்யலாமா, இதுலயும் நம்ம ரெஃபரல் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எத்தனை லெவல் இன்கம் வரும், இதுலயும் 20 லெவல் இன்கம் வரும். ஒரு அருமையான வாய்ப்புங்க. சரி, இதுல எப்படி வருமானம் வருங்கிறத நம்ம பார்ப்போம். இதுல எலிஜிபிள் லெவல் 1, 2, 3 3 லெவல் உங்களுக்கு சொல்றேங்க. 20 லெவல் சொன்னா லேட் ஆயிரும். முதல் லெவல்ல 6 பார்ட்னர்களை உருவாக்குறோம். 100 USDTக்கு பதிலா 600 USDT நாம் டோக்கன் ஃபார்மிங் செய்வதாக கணக்கு இங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்ப 6 பார்ட்னர்களுக்கு 600 வீதம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா 3600 USDT வணிகமாக நாம் அங்கே கொடுத்திருப்போம் நம்ம சிஸ்டத்துல, நம்முடைய குழுவின் மூலமா. அப்ப 0.20% அப்படின்னு சொல்லும் போது $7.2 இந்த 6 பார்ட்னர்களுக்கும் தினசரி ரிவார்டாக கிடைக்கும். உருவாக்கியவர் யார், நம்ம தானே. அப்ப சிஸ்டம் என்ன பண்றாங்க, இந்த $7.2 இருந்து 20% டீம் ரெஃபரல் ரிவார்டா கொடுக்குறாங்க. அதனுடைய அளவு எவ்வளவுனா 1.44 USDT அமெரிக்க டாலரை நாம் சம்பாதிக்கிறோம். நம்முடைய குடும்பத்துல முதல் நபரா சம்பாதிக்கிறோம். இதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு நண்பர்களே.
அடுத்து இரண்டாவது லெவல்ல அந்த 6 பார்ட்னர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம், நாலேஜ் கொடுக்கிறோம், இது போன்ற ப்ரோக்ராம்ல உட்கார வைக்கிறோம். அப்படி பண்ணும்போது 36 பார்ட்னர்ல நாம் வரவழைக்கிறோம். அவர்களுக்கும் இதே 600 யூஎஸ்டி வீதம் பிசினஸ் பண்ண வைக்கிறோம். அப்ப மொத்தமா எவ்வளவு அப்படின்னா 21,000 யூஎஸ்டி பிசினஸ் நடக்குதுங்க இரண்டாவது லெவல்ல. அப்படி நடக்கிற போது நம்ம சிஸ்டம் எவ்வளவு ரிவார்ட் கொடுப்பாங்கன்னா $43.2. எத்தனை பேத்துக்கு? 36 பார்ட்னர் கொடுப்பாங்க. இது யாரால வந்துச்சு? நம் உருவாக்கிய நம்முடைய குழுவின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த $43.2 இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 19% கிடைக்கும். அதனுடைய அளவு எவ்வளவுனா $8.20 அமெரிக்க. நமக்கு வருமானமா கிடைக்கப்பெறும் ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெறக்கூடிய நபராக இந்த இரண்டாவது லெவல்ல வந்துருவோம். மூன்றாவது லெவல்ல 200 பார்ட்னர்கள் வந்திருப்பாங்க. 600 யூஎஸ்டி வீதம் வணிகம் கொடுத்தால் 1,20,000 யூஎஸ்டி அங்க பிசினஸ் நடக்கும் நம்முடைய டீம்ல மூணாவது லெவல்ல. அப்ப சிஸ்டம் 240 யூஎஸ்டி பிசினஸா கொடுக்குங்க. இது ஒரு பெரிய வாய்ப்பு. அதுல இருந்து டீம் ரெஃபரல் ரிவார்டு எவ்வளவு வருது? 18%. ஆக $43.20 அங்கே மூன்றாவது லெவல் வருமானமாக கிடைக்கும். ஆக மொத்தம் எவ்வளவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் மொத்தம் $52.84 வருமானமாக பெறக்கூடிய நபராக நாம் மாறுகிறோம். ஆகவே இந்த $52 அப்படிங்கிறது நம்முடைய 90 ரூபா கணக்கு போட்டீங்க அப்படின்னு சொன்னா நியர்பை 5,000 ரூபாய். இது ஒரு நாள் வருமானம் நண்பர்களே. இது மட்டுமா அப்படின்னா இதுல 20 லெவல் இருக்குங்க. இன்றைக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து இன்னைக்கு $100, $200, $300 சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் நிறைய நம்முடைய டீம்லயே வந்தாச்சு. ஆகவே நாமும் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நாமும் கூட ஏற்கனவே இணைந்து நம்முடைய சிஸ்டத்திலேயே உள்ளே வந்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இந்த முறையை பின்பற்றினால் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். ஆம் நண்பர்களே. அடுத்து ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை நம்முடைய சிஸ்டம் கொடுத்திருக்கு. என்ன சார் இது ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படின்னு சொன்னாக்கா 1000 நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு கூடுதல் நாள் அப்படின்னு நம்ம நினைக்கணும். சரி, அது வேகமா உங்களுக்கு ஸ்பீடா கிடைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா அதிகாலை பறவை. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா நீங்கள் ஒரு $100 நீங்க டோக்கன் ஃபார்மிங் பண்றீங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவுகளை 2 நண்பர்களுக்கு 100+100 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய சிஸ்டம் இதை ஒரு மேட்சிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஒரு மேட்சிங் அப்படின்னா 1:2 நீங்க ஒரு மடங்கு உங்களுடைய குழுவுல முதல் லெவல்ல 100+100 இதுதான் 1:2. இந்த அடிப்படையில் நாம் வணிகத்தை கொடுத்தால் இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் நமக்கு கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? நாம செல்ஃபா பண்ணியிருக்கக்கூடிய அந்த 100க்கு 0.20% 20 சென்ட் கிடைக்கும். இந்த மேட்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கூடுதலா 70 சென்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 2 நண்பர்களுக்கு 100+100 கொடுத்தோம் இல்லையா, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய 40 சென்ட்ல இருந்து 20% ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம்மா நமக்கு கொடுக்கும். அதனுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8 சென்ட் தான் கொடுக்கணும். ஆனா சிஸ்டம் என்ன பண்றாங்க தெரியுமா? 10 சென்ட் கொடுக்குறாங்க தாயுள்ளத்தோடு. ஆக மொத்தம் 20, 70, ஒரு 10 மொத்தம் $1 கிடைக்கும். நண்பர்களை புரிஞ்சுக்கணும். நாம் 100 கொடுத்தால் சிஸ்டம் 100 கொடுக்கும். மொத்தம் 200. இந்த 200 அப்படிங்கிற அந்த யூஎஸ்டியினுடைய அந்த வேல்யூ உங்களுக்கு தினமும் $1 வருமானமாக பெறும்போது உங்களுக்கு 200 நாள்லயே உங்களுடைய கணக்கில் வரவாக வைத்துவிடும். இது எத்தனை மாதங்கள்? 6.5 மாதம் தான். 33 மாசத்துல கிடைக்கிறது. 1000 நாள்ல கிடைக்கக்கூடிய வேல்யூ. இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 6.5 மாதங்களில் நீங்கள் பெற முடியும். 200 நாள்லயே பெற முடியும். இதை நீங்கள் செய்து மிகப்பெரிய வருமானத்தை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய சிஸ்டத்தினுடைய நோக்கம். நாம பண்ற மாதிரி நம்முடைய குழுவுல இந்த 2 பார்ட்னர்களையும் பண்ணனா அவர்களுக்கும் இதே பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அவர்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. ஆம், சரி, கிடைக்கக்கூடிய வருமான வாய்ப்பை இந்த பிவிசி மெட்டாவை இந்த யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டாலரை நாம் எப்படி பணமாக மாற்றுவது? இதை பணமா மாத்திக்கலாமா அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சிஸ்டத்திலேயே ரெடீம் ஆப்ஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ரெடீம் ஆப்ஷன். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா டு ஸ்டார்ட் நியூ டோக்கன் ஃபார்மிங். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரிவார்டை, வெகுமதியை, வருமானத்தை மீண்டும் நீங்கள் மறு முதலீடு செய்து கொள்ளலாம் ஒரு முறை. இரண்டாவது, உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் இந்த சிஸ்டத்துல இணைய வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பணமாக பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு டாலர் வேல்யூல. அதற்கடுத்து மூன்றாவது என்னன்னா இதை பிவிசி மெட்டாவாக கன்வெர்ட் செய்து கொண்டு உங்களுடைய
அந்த இருப்பில் வைத்துக் கொள்ளலாம். மெயின் வாலெட்ல வச்சுக்கலாம். இல்லையா மீண்டும் பிவிசி மெட்டா ஸ்டாக்கிங் நீங்க கொடுக்கலாம். இந்த வரவு செலவு கணக்கு அத்தனையுமே வியூ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தளத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிற விவரங்கள் அனைத்தும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அடுத்து நண்பர்களே, இதை எங்க நாம் விற்பனை செய்வது, எங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை தேவைப்பட்டால் நாம எக்ஸ்சேஞ்சுகளை கொண்டு போய் வித்துக்கலாம். இதற்கு பிரத்யோகமா பினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்சு சந்தை நமக்கு மிகப்பெரிய பயனுள்ள வகையில் அமையும். ஆம் நண்பர்களே, இந்த சந்தையில பொறுத்தவரையிலும் உங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த பினான்ஸ் என்பது உலகத்தின் நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். இதுல ப்ராப்பரா கேவிசி கொடுத்துட்டு இந்த கேவிசி மூலமா நமக்கு 24 மணி நேர சேவை கிடைக்கும். 100% செக்யூரான ஒரு எக்ஸ்சேஞ்சு தான் இந்த எக்ஸ்சேஞ்ச். இதுல கொண்டு போய் நாம் பணமாக மாற்றிக்கொள்ளலாம். எவ்வளவு நேரம் ஆகும்? அதிகபட்சம் 8 நிமிடங்கள்ல பணமாக மாற்றம் செய்து கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அடுத்து இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, இது லீகலா கிரிப்டோ என்பது நாம் சரியாகத்தான் செய்கிறோமா, அல்லது கிரிப்டோ கரன்சியில வேற ஏதாவது பேக் ஃபயர் இருக்கா அப்படின்னா இல்லை நண்பர்களே. உலக அளவுல கிரிப்டோ கரன்சிக்கு டாக்ஸ் உண்டு. 200 நாடுகள்ல பயன்படுத்தக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சிக்கு நிச்சயமா டாக்ஸ் உண்டு. வருமான வரி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உண்டு. ஆம் நண்பர்களே, எத்தனை நாடுகள்ல, குறிப்பா ஒரு சில நாடுகள் மட்டும் நம்ம குறிப்பிடுறோம். ஆஸ்திரேலியா, யூகே, யுஎஸ், பிரேசில், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இந்தியா, சவுத் கொரியா. இந்தியாவில் 30%. இதை சில மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள் நண்பர்களே. எவ்வளவு அப்படின்னா 30ங்கிறதே 12.5% கொடுக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்குது. இது இன்னும் நமக்கு முறையான தகவல் நிச்சயமா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்த நண்பர்களே, இந்த கிரிப்டோ கரன்சி என்பது இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கிற போது பிஎன்பி, பிட்காயின், எத்திரியம், பெப், எக்ஸ்ஆர்பி மற்றும் டோஜ் காயின், சோலோனா, பேபி டோஜ் இந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட லீகல் அப்படின்னு சொல்லக்கூடிய பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இன்னைக்கு பிளேஸ் ஆயிருக்கக்கூடிய காயினை நம்ம பார்க்கணும். அந்த வகையில பிட்காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிசி 2008-09 நமக்கு உலக மக்களுக்கு அறிமுகம் செஞ்சது பைசா கணக்கில். நமக்கு குறிப்பா எனக்கு தெரிய வரும்போது 20 பைசா, 40 பைசா, 1 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது நமக்கு தெரிந்தது. ஆனால் நாம் எப்பயுமே அதை சிந்திக்கிறது இல்லை, அதை ஆழமா பார்க்கறது இல்லை. வேற யாரோ ஒரு நபர் ஐடியா கேட்கறது. அந்த மாதிரி நானும் ஐடியா கேட்டு இந்த காயினை சொந்தமாக்கி கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு பிட்காயின் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் குரோர்பதி. எப்படி அப்படின்னா, ஒரு பிட்காயினுடைய இன்னைக்கு விலை எவ்வளவு தெரியுமா? இங்க பாருங்க, ஒரு பிட்காயினுடைய அந்த டாலர்னுடைய வேல்யூ எவ்வளவுன்னா $1,529.18. இது ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது. இன்னைக்கு $1,08,000 வரலும் இந்த பிடிசின்னு சொல்லக்கூடிய பிட்காயினுடைய வேல்யூ போயிடுச்சுங்க. நியர்பை 1 கோடியை தொட்டுட்டு வந்துருச்சுங்க. இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னா 93 லட்சம் ரூபாயில இருக்குங்க ஒரு பிட்காயினுடைய வேல்யூ. 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் அதை சொந்தமாக்கி இருந்தா 1 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தாக்கா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு எவ்வளவுங்க? 90 லட்சத்தை கிராஸ் பண்ணிருச்சுங்க. ஆகவே நம்முடைய பிவிசி மெட்டாவும் இன்றைக்கு ஒரு மலையிலேயே இருக்குது, ஒரு குழந்தையா இருக்கு. 1 ரூபாய், 1 ரூபாய் 10 பைசா கொடுத்து நீங்க வாங்கி கொள்ள முடியும். இதில் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணுங்க, இருப்பு வைங்க. அதற்கு 2 மடங்கு நம்முடைய சிஸ்டம், நீங்க கொடுக்கறது 1 மடங்கு, சிஸ்டம் கொடுக்கறது 1 மடங்கு, மொத்தம் உங்களுக்கு 200% நம்முடைய சிஸ்டம் கொடுக்கும். இதுதான் உண்மையும் கூட. அதே போல டோக்கன் ஃபார்மிங் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பில் 100 யூசிட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய சிஸ்டம் 100 யூசிட்டி கொடுக்கும். ஆக மொத்தம் 200. இது ரெண்டையும் இரு கண்கள் மாதிரி நீங்கள் பாவித்தால், நீங்கள் நேசித்தால் எதிர்வரும் காலம் நிச்சயமா சாதாரண காலம் இல்லைங்க, வசந்த காலம். இதுதான் உண்மையும் கூட. ஆகவே நண்பர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு உயர்ந்த லட்சியம், எய்ம், ஆம்பிஷன் பிளஸ் ஆக்ஷன் இருக்கணுங்க. ஏதோ வந்தோம் போனோம்னு நிச்சயமா இருக்கக்கூடாது. அந்த வகையில லாங் டைம் கோல், நம்முடைய உன்னதமான இலக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 செல்ஃப் ஃபார்மிங் 5000 யூனிவர்சிட்டி கண்டிப்பா நீங்க பண்ணிருக்கணுங்க. 100ன்னு சொன்ன 5000 மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாளர், நீங்க வெற்றியாளர். அதே போல இரண்டாவது டைரக்ட் ரெஃபரல், நாம் அறிமுகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு 20 பார்ட்னர்களுக்கு நம்ம சிஸ்டம் கொடுத்துருக்கு, நாம் இதை செஞ்சுக்கலாம். மூன்றாவது ஈச் ஃபார்மிங், அவர்களுக்கும் 5000 பெஸ்ட். நம்பர் 4 20 லெவல் டோட்டல் ஃபார்மிங் வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? 1,25,00,000 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் தான் நம்முடைய
நண்பர்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில, சொந்தங்கள் மத்தியில, உங்களுடைய நீங்கள் வாழும் பகுதியில மிகப்பெரிய ஒரு வின்னர், மிகப்பெரிய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய செல்வந்தர் பட்டியல நீங்க இணைய முடியும். அதான் உண்மை கூட. ஆகவே நண்பர்களே, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே இது டைம் இஸ் மணி, நேரமே முதலீடாக மாறுகிறது. நம்முடைய நேரமே பணமாக மாறுகிறது. இந்த நேரத்தை, இந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட், என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா, நண்பர்களை கவனிக்கணும். இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க வந்து 2025ல நீங்க இந்த சிஸ்டத்தோட நீங்கள் இணைந்து பங்காற்றினால், செயல்பட்டால், உழைப்பை போட்டால், உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் வீக்ல இதை போட்டாக்கா நிச்சயமா ஒவ்வொரு படியாக முன்னேறி 2030ல் நிச்சயம் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி. இதான் உண்மையும் கூட. ஸ்டெப் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில 5 ஆண்டுகள் நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரை மெதுவாக நிதானமாக நீங்கள் எங்களோடு பயணம் செய்தால் நிச்சயம் பெறுவது இமாலய வெற்றி. ஆகவே இந்த வெற்றி என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சார். இந்த வெற்றி என்பது நிச்சயமா நாம் பெற முடியும் என்பது உண்மை. இதில் தோல்விக்கு இடமே இல்லை, இதுல இழப்புக்கு இடமே கிடையாது. 100% சேஃபா இருக்கும், செக்யூரிட்டியா இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய முதலீடு பாதுகாப்பாக வளரும். இன்னைக்கு வரலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த சிஸ்டத்தோடு இணைவோம், சாதிப்போம், சரித்திரம் படைப்போம் என கூறிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய பார்ட்னர்கள் அனைவருக்கும் மற்றும் இதுவரை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்புங்க சார். மிக மிக அருமையான பிளான் கொடுத்தீங்க சார். இன்னைக்கு பிவிசி மெட்டா பிளாக் செயின் டெக்னாலஜி மெட்டாவர்ஸ் கிரிப்டோ கரன்சி பிளான் பிரசன்டேஷன் மிக சிறப்பாக நமக்கெல்லாம் திட்ட விளக்கத்தை கொடுத்த TK வடிவேல் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நமது MMGயின் மூத்த தலைவர், சேலம் பகுதியைச் சேர்ந்த வாசன் என்று அன்போடு அழைக்கப்படும் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். உங்கள் சார்பிலும் எனது சார்பிலும் வாங்க சார்.